எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பார்த்தீங்கன்னா 11th ஜுவாலஜி, அதாவது 11th ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாம் 2024 கடந்த வருடம் கேட்கப்பட்ட பப்ளிக் எக்ஸாம் கொஷின் நாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இதில் 1 மார்க் 15, அதுக்கு விடையும் மற்ற பிரிவுகளில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி புக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. எந்தெந்த கேள்வி எந்த பாடத்திலேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குன்னு என்பதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி அந்த பாடத்திலேருந்து 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நேரடியாக 1 மார்க்கு போயிடும். ஃபஸ்ட்டு, அதாவது அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினை சேர்த்து எழுதவும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிவப்பணுக்களை நீர்க்கச் செய்யும் திரவம். சிவப்பணுக்களை நீர்க்கச் செய்யும் திரவம் ஹேயம்ஸ் திரவம். டைலூட்டிங் ஃப்ளூயிட் யூஸ்டு ஃபார் டோட்டல் red blood corpuscles RBC count is Hayem's solution. RBC red blood corpuscles. அடுத்து இரண்டாவது கேள்வி. சிறுநீரக நுண்குழல்களில் நீர் மீள உறிஞ்சப்படுவதற்கு உதவும் ஹார்மோன் antidiuretic hormone. The hormone which helps in the reabsorption of water in kidney tubules is antidiuretic hormone. அடுத்து மூன்றாவது கேள்வி. இதய இயக்க சுழற்சியின் கால அளவு. இதய இயக்க சுழற்சியின் கால அளவு 0.8 வினாடிகள். டியூரேஷன் ஆஃப் தி கார்டியாக் சைக்கிள் 0.8 செகண்ட்ஸ். அடுத்து நான்காவது கேள்வி. நோய் தடை காப்புடன் தொடர்புடைய சுரப்பி எது? தைமஸ் சுரப்பி. தைமஸ் சுரப்பி. ஆப்ஷன் ஆ. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிளாண்ட் இஸ் ரிலேட்டட் வித் இம்யூனிட்டி? தைமஸ் கிளாண்ட். தைமஸ் கிளாண்ட். காதில் உள்ள எப்பகுதி அழுத்த அலைகளை செயல்நிலை மின்னழுத்தமாக மாற்றுகிறது? நீள்வட்ட பலகணி, அதாவது ஓவல் விண்டோ. Which structure in the air converts pressure waves to action potentials? ஓவல் விண்டோ. அடுத்த ஆறாவது கேள்வி. கண்ட அமைப்பு இதன் முக்கிய பண்பு? வளைத்தசை புழுக்கள். Metameric segmentation in the main feature of Annelida. வளைத்தசை புழுக்கள். ஏழாவது கேள்வி. சுவாசத்தை கட்டுப்படுத்துவது. சுவாசத்தை கட்டுப்படுத்துவது முகுளம். முகுளம். Breathing is controlled by medulla oblongata. அடுத்து ஒப்லாங்டா. எட்டாவது கேள்வி. இதயத்தில் டப் ஒலி இதனால் ஏற்படுகிறது. இதயத்தில் டப் ஒலி இதனால் ஏற்படுகிறது. அரைச்சந்திர வாழ்வுகள் மூடுவதால். அரைச்சந்திர வாழ்வுகள் மூடுவதால். டப் சவுண்ட் ஆஃப் ஹார்ட் இஸ் காஸ்டு பை க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால்வ்ஸ். அடுத்து ஒன்பதாவது கேள்வி. எதில் திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் காணப்படுகின்றன? எதில் திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் காணப்படுகின்றன? கரப்பான் பூச்சி. Which of the following have an open circulatory system? cockroach. cockroach. பத்தாவது கேள்வி. இரத்தம் தொடர்பான நோய்களை கண்டறியும் மருத்துவத்துறையின் ஒரு பிரிவு. இரத்தம் தொடர்பான
நோய்களை கண்டறியும் மருத்துவத்துறையின் ஒரு பிரிவு. ஹெமட்டாலஜி, the branch of medicine concerned with the study of disease related to blood. ஹெமட்டாலஜி. அடுத்து 11வது கேள்வி. என்டிரோகைனேஸ் எதனை மாற்றுவதில் பங்கேற்கிறது? ட்ரிப்சினோஜனை ட்ரிப்சினாக மாற்றுதலில். என்டிரோகைனேஸ் takes part in the conversion of trypsinogen to trypsin. அடுத்து 12வது கேள்வி. பல்லுயிர் தன்மை என்ற பதத்தை சூட்டியவர் யார்? பல்லுயிர் தன்மை என்ற பதத்தை சூட்டியவர் யார்? வால்டர் ரோஷன். Who coined the term biodiversity? வால்டர் ரோஷன். பிறந்த குழந்தைகளில் உடல் நடுக்கம் ஏற்படுத்தாமல் வெப்ப உற்பத்தி செய்து உடல் வெப்பம் அதிகரிப்பது எதன் மூலம்? பிறந்த குழந்தைகளில் உடல் நடுக்கம் ஏற்படுத்தாமல் வெப்ப உற்பத்தி செய்து உடல் வெப்பம் அதிகரிப்பது எதன் மூலம்? பழுப்பு கொழுப்பு. நான் ஷிவரிங் தெர்மோஜெனிசிஸ் இன் நியோனேட்ஸ் ப்ரொடியூஸ் ஹீட் த்ரூ பிரவுன் ஃபேட். பிரவுன் ஃபேட். அடுத்து 14வது கேள்வி. தசை சுருக்கத்திற்கான ஏடிபிஏஸ் நொதி உள்ள இடம்? மயோசின். ATPase enzyme needed for muscle contraction is located in myosin. அடுத்து கடைசி கேள்வி 15வது கேள்வி. இந்தியாவில் பறவையியல் வல்லுநர் யார்? டாக்டர் சலீம் அலி. இந்த சலீம் அலி நேஷனல் பார்க் ஒன்று இருக்குது, எதுங்க? ஜம்மு காஷ்மீரில். ஹூ வாஸ் த ஆர்னித்தோலாஜிஸ்ட் ஆஃப் இந்தியா? டாக்டர் சலீம் அலி. இது வந்து 15 1 மார்க் பார்த்தாச்சு. அடுத்தது 2 மார்க். 2 மார்க் பாருங்கள் எத்தனை கேட்குறாங்க. அதாவது 6 × 2 12. இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 24 24வது கொஸ்டின் கம்பல்சரி. என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்துக்குங்க. முடிஞ்சால் எனக்கு கிடைச்சினா 2 மார்க்கு 3 மார்க்கு உங்களுக்கு வந்து டிக்டேட் பண்ணுறேன். பட் கிடைக்கலைன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் வந்து இந்த கேள்வி பார்த்துட்டு நீங்கள் புக்கில் வந்து புக்லேயோ அல்லது கைட்லேயோ ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. கேள்வி. சிற்றின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினின் பங்கு யாது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் சார்லஸ் டார்வின் இன் ரிலேட்டட் டு கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ்? அடுத்து மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலங்கள் ஒப்பிடுக. கம்பேர் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ். அடுத்து சில வகை எபிதீலியங்கள் பொய்யடுக்கினால் ஆனவை, இதன் பொருள் என்ன? சம் எபிதீலியா ஆர் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட். வாட் டஸ் திஸ் மீன்? அடுத்து 19வது கேள்வி. ஏன் தட்டைப்புழுக்கள் உடற்குழியற்றவை என அழைக்கப்படுகின்றன? Why flatworms are called agolomets? அடுத்து 20வது கேள்வி. மண்புழுவின் பெரிஸ்டோமியம் அண்ட் புரோஸ்டோமியத்தை வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பெரிஸ்டோமியம் அண்ட் புரோஸ்டோமியம் இன் எர்த்வார்ம். அடுத்த கேள்வி. வாத்தின் தனிப்பண்புகள். ரைட் த பெக்யூலியர் கேரக்டர்ஸ் ஆஃப் டக். அடுத்து ஸ்டெதஸ்கோப்பின் பயன்களை வரிசைப்படுத்துக. எனுமரேட் த யூஸ் ஆஃப் ஸ்டெதஸ்கோப். அடுத்து மனிதரில் கார்னியா மாற்று சிகிச்சை பொதுவாக நிராகரிக்கப்படுவதில்லை, ஏன்? கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் இன் ஹியூமன்ஸ் இன் ஆல்மோஸ்ட் நெவர் ரிஜெக்டட், ஸ்டேட் த ரீசன். அடுத்து சிறுகுடல் நீரில் உள்ள நொதிகள் யாவை? வாட் ஆர் த என்சைம்ஸ் இன் இன்டெஸ்டினல் ஜூஸ்? இது வந்து கம்பல்சரி கொஸ்டின். அடுத்து பார்ட் 3ல் 6 3 மார்க்கு. இதில் வந்து 33வது கேள்வி கம்பல்சரி. இப்போ நம்ம என்னென்ன கேள்வின்னு பார்ப்போம். கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மையுடையதாக உள்ளது? ஒய் முயுல் இஸ் ஸ்டெரைல் இன் நேச்சர். அடுத்து லிம்பிக் மண்டலம் ஏன் உணர்ச்சி மூளை எனப்படுகிறது? ஒய் த லிம்பிக் சிஸ்டம் இஸ் கால்ட் எமோஷனல் பிரைன். அடுத்து மனித சிறுநீரகத்தின் நீள்வெட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகம் குறிக்கும். Draw a neat labeled diagram of the LS of human kidney. அடுத்து
28வது கேள்வி, செயற்கை முறை விந்தூட்டத்தின் பயன்கள் யாவை? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்? அடுத்து, வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக. டிஃபரன்சியேட் ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ ஃப்ரம் பிரவுன் அடிப்போஸ் டிஷ்யூ. அடுத்து 30வது கேள்வி, தவளையின் பொருளாதார முக்கியத்துவம் 3ஐ எழுதுக. ரைட் எனி 3 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக். அடுத்து, மற்ற நிழலுறு கருவிகளை விட சிடி எவ்விதம் மேம்படுகிறது? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சிடி ஓவர் அதர் இமேஜிங் டெக்னிக்ஸ்? அடுத்தது, பீனியல் சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பி, இதன் பணி பற்றி எழுதுக. பீனியல் கிளாண்ட் இஸ் an endocrine gland, ரைட் இட்ஸ் ரோல். அடுத்து, ஹால்டேன் விளைவு என்றால் என்ன? வாட் இஸ் ஹால்டேன் எஃபெக்ட்? அடுத்து பார்ட் 4, இதில் 5 மார்க்கு கேட்குறாங்க. எல்லா மேக்ஸிமம் வந்து எல்லா பேட்டர்னும் இதே மாதிரி 70 மார்க் கொஸ்டினாவே 15 1 மார்க்கு, 6 2 மார்க்கு, 6 3 மார்க்கு, 5 5 மார்க்கு. இதுதான் பேட்டர்ன். இதில் வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஆல் த கொஸ்டின் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். என்னென்ன கொஸ்டின்? 34, தசை சுருக்கத்திற்கான சறுக்கு இலை கோட்பாடு. எக்ஸ்பிளைன் த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி ஆஃப் மஸ்கிள் கான்ட்ராக்ஷன். சிறுகுடலில் உணவு செரித்தலை விவரிக்கவும். டிஸ்கிரைப் இன் டீடைல் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். அடுத்து 35வது கேள்வி பாருங்க. தொகுதி அன்னலிடாவின் பொது பண்புகளை எழுதுக. அட்ரினலின் ஹார்மோன் பணிகளை விவரிக்கவும். இங்கிலீஷில் ரைட் டவுன் த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பைலம் அன்னலிடா. கமெண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்ரினலின். அடுத்து 36வது கேள்வி, சுவாசம் நடைபெறும் முறையை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். கண்ணில் ஒளிவிலகல் குறைபாடுகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் தி ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஆஃப் ஐ. அடுத்து 34 36 முடிச்சு 37வது, பட்டுப்புழுவின் வாழ்க்கை சுழற்சியை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் தி லைஃப் சைக்கிள் ஆஃப் பாம்பிக்ஸ் மோரி. அடுத்து, லாம்பிட்டோ மாரிட்டியின் கழிவு நீக்க மண்டலத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆஃப் லாம்பிட்டோ மார்டி. அடுத்து 38வது கேள்வி, கடைசி கேள்வி. இரத்தப்பூச்சி தயாரிக்கும் வழிமுறைகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் தி மெத்தட் ஆஃப் பிளட் சிமியர் ப்ரிப்பரேஷன். இதய துடிப்பு தோன்றல் மற்றும் கட்டுப்படுத்துதல் நடைமுறையை விவரிக்கவும். டிஸ்கிரைப் தி மெக்கானிசம் பை விச் த ஹியூமன் ஹார்ட் பீட் இஸ் இனிஷியேட்டட் அண்ட் கண்ட்ரோல்டு. அப்போ இது வரைக்கும் நம்ம இங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா 11வது ஜுவாலஜி, 11வது விலங்கியல் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர், அதாவது March 2024. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அதாவது 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் பழைய கொஸ்டின் பேப்பர் வேணும், 2024 இருந்தாலும் சரி, 2023 இருந்தாலும் சரி, 2022 இருந்தாலும் சரி, அதுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் இருந்தால் ஆன்சரு, மற்ற கொஸ்டின் பேப்பரை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், டிக்டேட் பண்ணுறேன். யார் யாருக்கெல்லாம் 10th கொஸ்டின் பேப்பர் வேணுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லினால் நான் ஆன்சர் பண்ணுவேன், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். இருந்த போதிலும் எத்தனை பேருக்கு ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் நான் கேட்குறேன். நன்றி.